உமது மக்களின் வேண்டல்களுக்கு கனிவாய் செய்தார்கள். வியக்கும் பொருளங்களை படைத்து என்னும் அதன் மீது இருந்த உரையினங்களை விட்டபடி நீர் என்னும் நினைவுகூட எங்களுக்காக இந்த தண்ணீர் மீதுடைய ஆசிரியை நிறைவாக பொழிந்தருமையாக ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கும் புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இந்த தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இந்த தண்ணீரை அவர் நினைவானில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களை தாகத்தை தணித்தி அதன் வழியாக மனித இனத்தோடு செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்குனர்கள் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானை கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவக்கரப்படைத்த எங்களது மனித இயல்பை புது பிறப்படைக்கும் பெருமுழக்கினால் கல்வி புதுப்பித்தீராகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இந்த தண்ணீர் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகிறோம். எல்லாம் இறைவா தண்ணீர் வழங்குவது உட்படுகின்ற நினைவாற்றலை வழியாக கண்ணின் தீர்ப்பதுபடி ஊற்றுகளாக இந்த உண்மை பரிவிளக்கத்தோடு புனிதப்படுத்திய உண்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கலந்த தண்ணீர் கிடைக்கப்படலாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியை செய்கிறார்கள்.
உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகிறோம். இறைவா புதுப்பிக்கப்பட்ட
இவற்றை இளமை உடனுடன் மக்கள் என்றென்று மக்களிப்பார்களாக. அதனால் அது சொந்த மக்கள் என்ற மாட்சி மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான சான்று எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்தவள் வீராக. பொம்மோடு துயாவியாரின் முன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
சீடர்கள் வழியில் நிகழ்ந்ததையும் இயேசு அப்பத்தை பெற்றுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போதும் இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை கொண்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களான வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவரிடம், உண்பதற்கு இங்கு உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன்துண்டு ஒன்றை கொடுத்தார்கள். அதை எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் பாருங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவரது பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இயற்கைக்கு மாறான ஒரு செயல் உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு அவர்கள் ஏதோ இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருந்தாலும் கூட அவர் பலமுறை அவருடைய காட்சியை உயிர்ப்பை எடுத்துரைத்தாலும் கூட அவர்கள் முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இதுவரை அப்படி எங்கும் நடக்கவில்லையே. அப்படி என்றால் உயிர்ப்பு என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவேதான் அவர்கள் பயந்து அடங்கி கலங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பேதுரு தன்னுடைய சீடர்களோடு இணைந்து, வாருங்கள்,
மற்ற சீடர்கள் ஒரு 6 பேர் அவரோடு உடன் செல்கிறார்கள். அங்கே பெருமளவில் மீன்பாட்டை கொடுத்து அவர்களை அழைக்கிறார். மீண்டும் சகோதரர்களே, வாழ்க்கை பயம் அவர்களை தொற்றிக் கொண்டது. நாம் நம்பியிருந்த நம் ஆண்டவர் இயேசு கொல்லப்பட்டு விட்டார், இறந்து போனார், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், அவரை பற்றிய செய்திகள் இல்லை என்று பயந்து நடுங்கி அவர்கள் வாழ்ந்த நிலை ஆண்டவர் பல இடங்களிலே பலருக்கும் காட்சி கொடுத்து தன்னுடைய உயிர்ப்பை அவர்கள் மீட்கப்பட்டார். மகதலேனா மரியாவுக்கு தோன்றினார், பெருமையான கல்லறையை சீடர்களுக்கு காட்டினார், பெண்களுக்கு காட்டினார். அதன் பின் எம்மாவுஸ் செல்லும் வழியிலே சீடர்களுக்கு அவர் விளக்குகின்றார். மீண்டுமாக கடந்த நாளில் வாசித்தது போல பூட்டப்பட்ட அறையிலே வந்து அவர் காட்சி தருகின்றார். மீண்டும் 8 நாளுக்கு பின் தோமாவும் இருந்தார், அப்பொழுது மீண்டும் வருகின்றார். இப்படி ஒருவர் கூட நம்பிக்கை இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதிலே அக்கறையோடு இருந்து அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார், வழிநடத்தினார், வாழ்வித்தார். அனைவரையும் உறுதியான நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். எனவே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுவே இறைவன் விரும்பும் செயல். முன்னுரையிலே வாசித்தது போல இன்றைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு விதமான கவலைகளோடும், கஷ்டங்களோடும், துன்பங்களோடும், துயரங்களோடும், சோர்வுகளோடும், தளர்வுகளோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த வேளையிலெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வலுப்படுத்துகின்றார் என்று அறை பூட்டப்பட்டிருந்தாலும் கூட இதோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன், இதோ என்னுடைய கைகளை பாருங்கள், என்னுடைய கால்களை பாருங்கள், தொட்டு பாருங்கள், நான் உடலோடும் ஆன்மாவோடும் உங்கள் மத்தியிலே நடமாடி வருகின்றேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். இருந்தேன் போய்விட்டேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதோ உங்களோடு தான் இருக்கிறேன் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் வெல்வதற்கான ஆற்றலை அவர் தந்து வெளியிடுகிறார். கடந்த ஞாயிறு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், வாசலையே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் ஏதாவது கிடைக்கும் அவர்களை பேதருடையும் யோவானை உற்று நோக்கிய பொழுது, பொன்னோ வெள்ளியோ எங்களிடமில்லை, எங்களிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட என்றார். அவர் துள்ளி எழுந்து ஓடி வருகிறார். அவனால் அங்கே நம்பிக்கை பிறக்கிறது. அங்கே இருந்த மக்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தொடங்குகிறார்கள். அதை வைத்து அவர் சிறந்த ஒரு மறைவுரையாற்றுகின்றார். ஒரே நாளிலே 3000க்கும் மேலானவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று திருத்தூதர் பணிபோடுகிறார். சிதறுண்ட மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் நோக்கத்திலே அவர் உறுதியாக நம்பிக்கை அறிக்கையிடுகிறார். ஆண்டவர் இயேசு வந்தார், உங்களை எல்லாம் அழைத்தார், ஆனால் அறியாதவர்களை கொண்டு நீங்கள் அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றீர்கள், ஆனால் தந்தையாம் கடவுள் அவரை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார் என்று சான்று வருகின்றார்கள். அனைத்து மக்களும் நம்பத் தொடங்குகின்றார்கள். தொடர்ந்து நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதுதான் இன்று தாய்த்தினவை நமக்கு கொடுக்க விரும்புகின்ற நம்பிக்கை. நம் ஆண்டவர் இயேசு, நம்மை அழைத்த ஆண்டவர் இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். எங்கோ இருந்து கொண்டு செயல்படுபவர் அல்ல, நம்மோடு இருக்கின்றவர், நமது மத்தியிலே இருக்கின்றவர், நம்மோடு வாழ்கின்றவர், நம்மை பலவீனங்களிலிருந்து மாற்றி நம்மை திடப்படுத்துகின்றவர், நம்மை வழிநடத்துகின்றார், வாழ்விக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய வார்த்தை வழிபாடு நாம் எடுத்துரைக்கிறோம். இந்த 2ஆம் வாசகத்தில் யோவான் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்றே இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும்
ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் உங்களை மன்னித்து உங்களுக்காக பரிந்து பேசுகின்றவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் உங்களை இறுதி வரை வழிநடத்துவார் என்று உறுதி கூறுகிறார். யோவானுடைய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை நமக்கு வலியுறுத்துகிறது. இறைவன் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். நம்மோடுதான் அவர் இருக்கின்றார். உலகம் முடியும் மட்டும் என்னால் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறிய இறைமகனேசு நம்மை விட்டு ஒருவரும் அகன்றதே இல்லை. நம் உள்ளத்துக்குள் இருக்கின்றார், நம்முடைய இல்லத்துக்குள் இருக்கின்றார், நாம் கூடி ஜெபிக்கின்ற இந்த ஆலயத்திற்குள் இருக்கின்றார். இந்த நற்கருணை வேளையிலே மெய்யாகவே வீற்றிருந்து நம்மை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கையிலே அந்த இறைவனை நம்பி வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல்வேறு விதமான இன்னல்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இறைவன் என்னோடு இருக்கின்றார். எனவே நான் யாருக்கும் எதற்கும் செஞ்ச வேண்டியதில்லை என்ற நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளிலே அது மகதல மரியாவுக்கு தோன்றினார், சில பெண்களுக்கு தோன்றினார், 2 சீடர்கள் எவ்வாறு செல்லும் வழியிலே சீடர்களுக்கு தோன்றினார், 10 பேர் அங்கே உள்ளே அறையிலே இருந்தபொழுது அவர்களுக்கு தோன்றினார், மீண்டும் தோமையார் அங்கே இருக்கின்ற பொழுது 11 பேருக்கும் தோன்றுகின்றார். இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலும் காட்சிதற்கு இடங்களிலெல்லாம் உங்களுக்கு அமைதி ஒலித்தாடுங்க என்ற ஒரே வார்த்தையால் வாழ்கிறார். அமைதி இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு அவர் அமைதியை தருகின்றார். அவருடைய அமைதியை நாம் நிறைவு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பை உணர்வோம். இறைவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். அவருக்கு உரிய மக்களாக நான் வாழ்வதோடு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற மக்களும் அதே நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்ற உறுதியான உள்ளத்தோடு வளர வைப்போம். அனைவரும் இணைந்து வாழ்ந்திடுவோம். இறை பிரசன்னத்தில் என்றென்றும் நிலைத்திருப்போம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். ஒரு நாள் பயிற்சி வந்து கிளாஸ் எடுத்தாலும் அந்த பிள்ளைகளும் அங்கதான் வீட்டில் வரமாட்டேங்குது. எல்லாரும் முன்னாலவா பிள்ளைகளும் முன்னாலவா பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் எல்லாரும் முன்னால் வந்து பிள்ளைகளோட தெரியும். நம்பிக்கை கேட்கிறோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
ஆண்டவர் இயேசுவையாகவே உயர்த்தார். உயர்த்தாண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வாழ வைக்கின்றார், நம்மை உறுதிப்படுத்தி வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளுக்காக அருள் வேண்டி மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஓரமாக கொண்டாடுவோம். நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பங்கில் தனி நபர்கள் தேவைகள் அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என அருள் வேண்டுகிறோம். அன்பு தந்தை இறைவா, இது ஒரு நாளுக்காக மற்றொரு நன்றி கூறுகிறோம், மைப்போற்றுகிறோம், மைப்பொழுதும் உமக்குரிய மக்களாக நாங்கள் நம்பிக்கையோடு என்றென்றும் நிலை பெற்று உறுதியான வாழ்வை பெற்றிட எங்களுக்கு அருள்தார். நாங்கள் பலவீனங்களிலே விழுந்து விடாமல் உறுதியான நம்பிக்கையோடு உண்மை மட்டுமே பற்றிக் கொண்டு அன்பு வழியில் நடந்திட எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் வல்லமையையும் தந்து காத்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை கொண்டாடுகிறோம்.
வழியாக எங்களுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரே, உங்கள் இப்பொழுது திரவியின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதனால் அதன் பயனாகிய முழு முடிவில்லாத பேரின்பத்தை எங்களுக்கு நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வாஸ்தவாய் கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து வளர்த்து உடலை இடையராது பணிந்து வீசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான வழியில் சாகப்பட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்ந்து வருகின்றார். ஆகவே பாஸ்காவை சுபகரை தொடர்ந்து மாந்தரை அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறியாற்றல் மிக்கோர்வதால் கொண்ட முதல்வது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி அக்களித்து ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மையின் அனைத்திற்கும் ஆகவே ஆவியை குறைந்து அனைத்துகளை தூய்மைப்படுத்த மைவேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபடுமாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவர்கள் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி குறிப்பால் சிழவு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்ந்த பக்கத்தையும் வெளிப்படுத்தும் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்களுடைய ஒரே தகுந்தவர்கள் எங்களை சுற்றோண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோமே. கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுவீர்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் அவர்களை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவியிருக்கும் திருமையை நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஸ்டீபன் எல்லாருக்கும் நிலையாக்கி அனைவரோடும் உமது திறமை அன்பில் நிறைவேற செய்தோம். உயிர் தழுவோம் எனவே நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து பெருமுகம் முடிவுகளை சொல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உயர்ந்த கடவுளான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மருத்துவர்களாக இருந்தோர் ஆகிய திருவர்கள் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்குடன் பங்குகின்றோம். திருமகனை சிறுமைத்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் கடவுளுடன் உம்மை எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற உடைந்து பாடுவோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிடமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அவையை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்கள் தூதர்களுக்கு பணிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மறுத்து அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி வந்துள்ளது கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவருடைய பெரும்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செவ்வாய், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் நிரந்தர அழைக்கும் பெற்றோர் பேர் பெற்றோர்.
வார வழிபாட்டு நிகழ்வுகள் பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்துக் கொடுத்த குழந்தை அர்பியத்தாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வருகின்ற ஞாயிறு வழிபாடு சிறப்பிக்கிறவர்கள் ஜெகமாலை மாதா அர்பியத்தினர். திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய திருப்பலி, புதன்கிழமை மாலை நவநாள் திருப்பலி. வருகின்ற ஞாயிறு பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறு காலை வணக்கம் போல 5:30 மணிக்கு திருக்கரங்குடியிலும் 7:15 மணிக்கு நமது ஊரிலும் 9:30 மணிக்கு டோராவூரிலும் திருப்பலிகள். அன்பார்ந்தவர்களே, 22ஆம் தேதி அடுத்த ஞாயிறு முடிந்து வருகிற திங்கட்கிழமை திருவிழாக்கான கொடியேற்றத்தோடு திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு ஜெபம் மிக மிக தேவை. அனைவரும் திருவிழா சிறப்பாக கொண்டாட்டம் அது வழக்கம் போல் நடைபெறும். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். 10 நாடுகளுக்கு தந்தைகளை அழைக்கிறோம் மறைவிற்காக என்றால் சிந்தத்து மாற்றம் ஏற்படுத்துவதற்காக, வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக வெள்ளையம் சாட்சி ஆலயத்தை கூட்டிச்சாட்சி நல்ல வெள்ளத்தை நாடாக தூய்மையாக ஆலயம் இருக்கிறது. ஆலய வளாகங்களும் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது அருமையாக நடக்க கண்டிப்பா. அதே போல வாழ வேண்டிய அது காசு கொடுத்தா வந்து சேர்ந்து எல்லாமே வரும். ஆனால் நாம் பங்கேற்காவிட்டால் இதெல்லாம் வெளி ஆடம்பரம் வெளிக்கிழக்காரர்களாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மாற்றம் என்பது சற்று கடினமானதுதான். அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்குது. படிக்க சொன்னா ஒரு 2 பேரோ 3 பேரோ ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டாங்க. மீதி 1ஆவது வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் இருக்குது, 3ஆவது வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் இருக்குது. இதுதான் நமது பிள்ளைகளுடைய நிலை. எவ்வளவு நாளும் கொண்டு வந்தாலும் பிள்ளைகள் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். சற்று சிரமம் தான் அவளை உருவாக்குவது, முழுமையாக உருவாக்குவது என்பது சிரமம் தான். அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது, பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது. பள்ளிக்கூடம் கிளாஸுக்கு எவ்வளவு நேரம் படித்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் அந்த குழந்தைகளை பற்றி அக்கறை எடுக்கவில்லை என்றால் கோயிலுக்கு போ, தினசரி பூசைக்கு போ அப்படின்னு அக்கறை எடுக்கலைன்னா பிள்ளை செல்ல பிள்ளையா உங்க பணியில் தான் வரும். இந்த பிள்ளைகள் வளர்ச்சி இருக்காங்க. அதனால சொன்னால் கேட்க பண்ண என்ன செய்கிறாங்க கேட்கிறாங்க. சொன்னால் கேட்க பண்ணுறது ரொம்ப எழுதுக்கிறதுனாலே படிக்க எழுந்துச்சு வராது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நாம் முயற்சி எடுத்தாருடைய பிற்கால சமுதாயம் சபை முழுமையான வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நாம் சிறப்பு முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சியிலே பெற்றோர்களே ஈடுபடுங்கள். குழந்தைகளை சிறந்த விதமாக உருவாக்குங்கள். புதன்கிழமை மாலை திருப்பலி போஸ் சுனிதா குடும்பத்தினர் சூசையர்களுக்கு நன்றியாக மகன் தேர்வு நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்ற வேண்டுதலாக, பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நல சூழ்நிலை வேண்டும் என வேண்டுதலாக, சனிக்கிழமை ஷர்லினா பிறந்தநாள் நன்றியதாக திருப்பலி. திருமண அறிக்கைகள் எல்லாமே இறைவன் திருமணம். தூத்துக்குடி மறைமாவட்டம் ஏர்வாடி ஊரைச் சேர்ந்த தந்தை சகாயம் ஆய்மொழியார் மகன் ஆட்பெருக்கும் தூத்துக்குடி மறைமாவட்டம் பத்திமாநகரில் வசிக்கும் தந்தை ஜோசப் தாய் செல்வராணி மகள் ஜெரோவுக்கும் திருமணம்
இறைவன் திருவிழா தூத்துக்குடி மறை மாவட்டம் ஏர்வாடி பங்கு ஏர்வாடியில் வசிக்கும் தந்தை பாஸ்கர் தாய் செல்வி இவர்கள் மகன் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பாளையங்கோட்டை பங்கு சபேரியாரை பங்கு MKP நகரில் வசிக்கும் தந்தை மார்டின் தனுஸ்லாஸ் தாய் ஆரோக்கிய சபாயராணி இவர்கள் மகள் விட்டா பிருந்தா ரமணிக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது. இந்த திருமணத்தில் தடைகளை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களது கடமை. இது முதலாவது ஏர்வாடிக்கும் செய்யப்பட ஆலய திருவிழா அழைப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் விவாதம் ஏற்படும். இருபத்தி 2ஆம் தேதி சபேரியார் அம்பியத்தார் குடியேற்ற நாளில் முதல் நாள் ஆலய திருப்பலி, 2ஆம் நாள் இஸ்ரேல் அம்பியத்தினர், 3ஆம் நாள் மலைக்கல்வி குழந்தைகள் ஆசிரியர்கள், அடுத்து சூசேப் அன்பியம், அதுக்கடுத்த குழந்தை சத்தியம், அமலோப்பு மாதா சபை, ஜோர் இளைஞர்கள், ஜபமாலி மாதா அன்பியம், மரியாதை செறியாளர்கள் திருக்குடும்ப சேவை, திருக்குடும்ப சபை. இறுதி நாளிலே 1ஆம் தேதி ஊர் நல கமிட்டி, வெளியூர் வாழ் நிலை மக்கள், மக்கள், பொதுநன்மை பெறுகின்ற குழந்தைகள் அவருடைய குடும்பங்கள் சிறப்பிக்கிறார்கள். இந்த நாட்களிலே சிறப்பு வழிபாடுகள் 22ஆம் தேதி சம்பரத்தவரையில் கொடியேற்றும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடையூர் இறைமக்களுடைய திருப்பலி காலை 11 மணிக்கு, 28ஆம் தேதி அதே நாளில் மதியம் அசரம் 12 மணிக்கு அசரம் வழங்கப்படும். 29ஆம் நாள் திங்கட்கிழமை ஜபமாலயம் தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெறும். 30ஆம் தேதி ஜபமாலயம் மாலை ஆராதனை, திருவிழா மாலை ஆராதனை அது முடிந்தவுடன் தேர்ப்பவனி நடைபெறவுள்ளது. 1ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு திருவிழா திருப்பலி, அதைத் தொடர்ந்து தேர்ப்பவனி, அன்று மாலை 5 மணிக்கு நற்கருணை ஆசி கொடியிறக்கம் நற்கருணை ஆசி நடைபெறவுள்ளது. கலை நிகழ்வுகள் 24ஆம் தேதி புதன்கிழமை மறைக்கல்வி மன்ற மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள். 25ஆம் தேதி வியாழக்கிழமை சபேரியார் அம்பியம் ஜபமாலை மாதா அம்பியமும் இணைந்து நிகழ்ச்சிகள் வழங்குகிறார்கள். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூசையம் அன்பியம், குழந்தை சபியம், இஸ்ரேல் அன்பியம் மூன்று அன்பியங்களும் இணைந்து நிகழ்ச்சி வழங்குகிறார்கள். 27ஆம் தேதி அமலோப்பு மாதா சபையினரும், 28ஆம் தேதி ஜோர் இளைஞர்களும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜோர் இளைஞர்களுக்கானதாக வழங்கப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொருவரும் அவரவர் குழுக்களை வைத்து சிறப்பாக தயாரித்து ஒவ்வொருவருடைய விளையாட்டு கேட்டுக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான
ஜூபிலி ஆண்டுக்கான தயாரிப்பில் இந்த ஆண்டு இறை மெட்டல் ஆண்டு ஜெப ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே அதற்கான தலைப்புகள் அதற்கேற்றாற்போல் தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. திருவிழா நல்ல விதமாக சிறப்பாக ஆன்மீக தயாரிப்போடு கொண்டாடப்பட தொடர்ந்து ஜெபிப்போம், ஒருவரை ஊக்கப்படுத்துவோம். கமிட்டி உறுப்பினர்களோடு சிறப்பு திருவிழா கமிட்டி உறுப்பினர்களோடு இணைந்து சிறப்பாக ஒத்துழைத்து நல்ல காரியங்களில் கருத்துக்களை கொடுத்து வழிநடப்போம். தேவையற்ற கருத்துக்கள் வேண்டாம், வளர்ப்பெறுவதற்கான கருத்துக்களை கொடுத்து அவர்களை ஊக்குவியுங்கள். இளைஞர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள், அவர்களுடைய ஒத்துழைப்புகளை அன்போடு பெற்றுக் கொடுக்கிறேன். அனைவரும் எழுந்தெழுப்போம், நன்றி கூறுவோம். மறைக்கல்வி வகுப்புகள் உண்டு. குழந்தைகள் தவறாமல் மறைக்கல்வி வகுப்புகளை கொண்டு செயல்படி விளையாடவும் கேட்டுக்கொள்கிறது. நன்றி படுமாறுவோம். அதனால் மக்கள் மாட்சிக்கு உரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.